ஹாய் வணக்கம். நான் மியூசிக் டைரக்டர் சத்யா. உன்னோடு கா படம் சம்மரில் ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்தில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த படத்தோட கதை வந்து ராமநாதன் சார் எழுதியிருக்காரு. ரொம்ப ட்ரெண்டியாக இப்போ இருந்தாலும் எல்லா யங்ஸ்டர்ஸ்க்கும் பிடிக்கிற மாதிரியான ஒரு ஸ்டோரி சூப்பராக பண்ணியிருக்காரு. கம்ப்ளீட் ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர். ஜாலியாக வந்து பார்க்கணுன்றதுக்காகவே நிறையா ஹியூமர்ஸ்லாம் வச்சு சூப்பராக இந்த கதையை வந்து பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட ஹீரோ ஆரியோட நான் ஆல்ரெடி நெடுஞ்சாலை எங்களோட காம்பினேஷனில் வந்தது. அதுக்கப்புறம் மானி தேனே பெய்யே அது நெக்ஸ்ட் வரப்போகுது. இது வந்து 3வது படம் எங்களுக்கு. உன்னோடு காலை அந்த படத்தில் சாங்ஸ் ஹிட்டான மாதிரி இந்த படத்துலேயும் டெஃபினட்டாக எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பாடலை கேளுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த படத்தோட கேமராமேன் சக்தி சரவணன் அண்ட் கோரியோகிராஃபர் கல்யாண் மாஸ்டர், அப்புறம் ஜேவியர் திலக் எடிட்டர், எல்லாருமே அவங்களோட பெஸ்ட்டை ட்ரை பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் மொத்தம் 4 பாட்டு. ஒரு பாடல் வந்து ஒரு கல்யாணம் சீக்வன்ஸில் ஒரு கிராண்டியரான ஒரு ஃபுல் ஆர்டிஸ்ட் காம்பினேஷனில் நிறையா க்ரௌடெல்லாம் வச்சு அப்படியே ஒரு பாலிவுட் ஃபீல்டில் இந்த சாங் வந்து ஆக்சுவலாக ஷூட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப கலர்ஃபுல்லாக நிறைய செலவு பண்ணி இந்த பாடல் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து பிரபு சார், எல்லா ஆர்டிஸ்ட் எல்லாருமே இருக்காங்க. ஸோ அந்த சாங் வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். அந்த பாடல் எழுதினவர் வந்து நம்ம விவேகா. ரொம்ப சூப்பராக எழுதியிருக்காரு. ஒரு ஜனரஞ்சகமாக இருக்கும். அந்த ஸ்டோரியை பேஸ் பண்ணியும் இருக்கும். அந்த மாதிரி மிக்ஸ்டு எமோஷன்ஸ் இருக்கும் அந்த பாட்டில். கண்டிப்பாக அந்த பாடலை கேளுங்க. இன்னொரு பாடல் வந்து ஒரு ஃபீமேல் லவ் சோலோ. லவ் வந்த அப்புறம் பாடுறது, முன்னாடி எப்படி நான் அவனை வெறுத்தேன், இப்போ நான் ஏன் இந்த மாதிரி மாறிட்டேன்னு தெரியலேன்னு அப்படின்னு ஒரு சீக்வன்ஸு ரொம்ப அழகாக எழுதியிருக்கார் கவிஞர் சாரதி. அவருக்கு என்னோடய வாழ்த்துக்கள். கௌரி லக்ஷ்மின்னு ஒரு நியூ சிங்கர் இன்ட்ரடியூஸ் ஆகிறாங்க. ஸோ அவங்களுக்கும் என்னோடய வாழ்த்துக்கள். இன்னொரு பாடல் வந்து திரு ஆர்கே வந்து லிரிக் ரைட்டராகவும், டைரக்டர் வந்து லிரிக் ரைட்டராக இதில் இன்ட்ரடியூஸ் ஆகிறாரு. ஓடிட்டாங்கன்னு ஒரு பாட்டு. சீக்வன்ஸே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சீக்வன்ஸு. பையனும் பொண்ணும் ஓடுனதுக்காக பேரண்ட்ஸ் வந்து 2 பேரும் வந்து சந்தோஷமாக பாடுற மாதிரி ஒரு சீக்வன்ஸு. ஸோ கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு பாடல் வந்து கோழியும் சேவலும் வந்து ஒரு டூயட்டு. அது எப்படின்னா, கோழியும் சேவலையும் ஒரு ஊரை வந்து திரத்தும்போது அந்த குழந்தைங்களாம் அந்த கோழி சேவலை கையில் எடுத்துக்கிட்டு காப்பாற்றிட்டு ஓடுவாங்க. ஸோ அந்த சேசிங்கில் வந்து ஒரு பாடல் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அருமையான சீக்வன்ஸாக இருந்துச்சு, ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. ஸோ இதை வந்து ஒரு பழைய ஸ்டைலில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடல் வந்து அந்த மாதிரி ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் ஃபீலில் இருக்கும் அந்த பாடலே. இந்த பாடலுக்கு இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, முழுக்க குழந்தைங்களே எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் வாசித்தது எல்லாமே வந்து குழந்தைங்க தான். ஸோ அவங்களாலே வந்து ஃபுல்லாக ப்ரொடியூஸ் ஆன ஒரு பாட்டு இது. இந்த பாடலை பாடினது என்னுடைய டாக்டர் வைமித்ரா. அவங்களோட முதல் பாடல். இந்த படம் மூலயமா அவங்க சிங்கராக அறிமுகமாகறாங்க. அப்புறம் இந்த பாட்டோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி வந்து வரிகள் மதன் கார்கி. எப்போவுமே புதுசாக ஏதாவது பண்ணுவார். இந்த பாடல்லையும் வந்து ராவெல்லாம் ஸ்கிப் பண்ணிவிட்டு தான் போட்டு ரொம்ப அழகான ஒரு லாங்குவேஜ், குழந்தைங்க லாங்குவேஜ் மாதிரியே ஆயிடுச்சு அது. அந்த மாதிரி ஒரு பாடல் பண்ணியிருக்காரு. ஸோ அவருக்கும் என்னோடய வாழ்த்துக்கள், நன்றிகள். வணக்கம். கலக்கல் சினிமா. என் பேர் மிஷா கோஷால். இது வரைக்கும் ராஜராணி, விசாரணை நிறைய படத்தில் கேரக்டர் ரோல்ஸ் பண்ணியிருக்கேன். பட் இப்போது உன்னோட காலை 2 ஹீரோயின், ஐ எம் ஒன் ஆஃப் த ஹீரோயின். ஸோ ப்ரெஷர், எக்ஸைட்மெண்ட் எல்லாமே ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சு. கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். அண்ட் ஸோ இந்த மூவி வந்து இப்போ ஃபைனலாக May 13 ரிலீஸ் ஆக போகுது. கண்டிப்பாக பாருங்கள். உங்கள் ஃபீட்பேக் கூறி. அண்ட் என்னோடய கேரக்டர் பார்த்திங்கன்னா ஒரு மார்வாடி பொண்ணு. என் அப்பா வந்து நாசர் சார், தமிழ். அண்ட் என்னோடய அம்மா வந்து மார்வாடி. ஸோ ஒரு மிக்ஸ். அண்ட் அது இல்லாமல் காஸ்ட் ஆரி, மாயா, பாலசரவணன், ரொம்ப ஹாப்பி. ஜோவியல் கேரக்டர், ரொம்ப ஹாப்பியாக ஷூட் போச்சு. அண்ட் ரொம்ப சீனியர் ஆர்டிஸ்ட் உர்வஷி மேம், பிரபு சார் கூட இருக்காங்க. அண்ட் அவங்களோட ஒர்க் பண்ணதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம். ஸோ சாங் சூப்பராக வந்திருக்கு. டைரக்டர் சார், ப்ரொடியூசர் சாருக்கு ரொம்ப 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 பெரிய தேங்க்யூ ஃபார் சூஸிங் இந்த ஃபில்ம். அண்ட் சக்தி சாருக்கு ரொம்ப அழகாக காமிச்சிருக்காங்க. என்னையும் இந்த படத்தையும் இந்த சாங்கும் எல்லாமே ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு. ஸோ டெஃபினெட்லி பாருங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹலோ எவ்ரிபடி. நான் மீனாட்சி, அபிராமி ராமநாதனுடைய கிராண்ட் டாட்டர்.
சின்னதுலேருந்தே எங்கள் தாத்தா நிறையா கதையாக சொல்லுவாங்க. இப்போ வந்து அவங்களே கதை எழுதி எங்கள் பாட்டி அதை ப்ரொடியூஸ் பண்ணி அதில் நானும் நடிச்சிருக்கேன். ஸோ அது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். உன்னோட காங்கிற மூவியில் ஊதேங்கிற ஒரு சாங்கில் ஆக்ட் பண்ணியிருக்கோம். எங்களுடைய அங்கே நடந்த ஒரு வண்டர்ஃபுல்லான திங் வந்து ஒரு செல்லாக்கனும் ராசாக்கனும் எனக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டாக கிடச்சது தான். அவங்க வேறு யாரும் இல்லை, த ஹென் அண்ட் த சிக்கன் ஆஃப் த மூவி. அவங்க தான் ஆல்மோஸ்ட் லைக் த ஹீரோ அண்ட் த ஹீரோயின் ஆஃப் த மூவி. யூனிட்டில் இருக்கவங்க எல்லாருமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. வென்யூஸும் நிறையா மாற்றினாங்க, நிறையா டேக்ஸ். ஸோ எல்லாமே டோட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் வாஸ் வெரி நைஸ். ஸோ நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் ஷூட் பண்ணும்போது. அதே மாதிரி நீங்களும் ஸ்க்ரீனில் வந்து என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ. ஸோ கலக்கல் நேயர்களுக்கு என்னுடைய அன்பார்ந்த வணக்கம். நலமை ராமநாதன், உன்னோட காவின் ப்ரொடியூசர். ஸோ உங்களோட பேசுகிறதுல ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ இந்த கலக்கல்ல பேசுகிறதுல ரொம்பவே ஜாலியாக இருக்குது. ஸோ உன்னோட காவும் அந்த மாதிரி ஒரு ஜாலி படம் தான். ரொம்பவே குணச்சித்திரமான படம். உங்கள் கவலையெல்லாம் மறந்து சிரிச்சிட்டே இருப்பீங்க. ஸோ இந்த படத்தை நீங்கள் பார்க்கும்போது குடும்பத்தோட ஃப்ரெண்ட்ஸோடு பார்த்து மகிழலாம். அதுவும் பார்க்க கேட்க ரசிக்க உங்களுக்கு காசு மழை கொட்டும் அந்த பாட்டெல்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா அது ஒரு கிராமத்தை, ரெண்டுபட்ட கிராமத்தை இதை எப்படி ஒன்றா சேர்க்குறதுங்கிறதான் கதை. ஸோ இதில் வந்து குழந்தைங்க அதில் நடிச்சிருக்கவங்க எல்லாருமே ரொம்பவே பெஸ்ட்டு கொடுத்து நடிச்சிருக்காங்க. அதனால் இது வந்து பிரமாதமான ஒரு படமாக வந்திருக்கு. நீங்கள் டெஃபினட்டாக எல்லாருமே இதை பார்த்து இந்த வெக்கேஷனில் என்ஜாய் பண்ணணும். ஸோ ஃப்ரெண்ட்ஸோடு நீங்கள் எப்பவும் பாருங்கள். அதுவும் தியேட்டரில் வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. ஏன்னா அந்த சவுண்ட் சிஸ்டம், அது கேமரா டெக்னீஷியன்ஸ் எல்லாமே ரொம்ப பிரமாதமாக அமைஞ்சிருக்கு. அது நீங்கள் தியேட்டர் அளவில் தான் நீங்கள் அதை பார்க்க முடியும். ஸோ இதை பாருங்கள், கேளுங்க, ரசிங்க. தேங்க்யூ. வணக்கம், நான் ஹரி பேசுகிறேன். மாயா நெடுஞ்சாலைக்கு அப்புறமா என்னோடய கேரியரில் ஒரு முக்கியமான ஒரு படம். ரொம்ப நல்லா வந்திருக்கு இந்த படம். சம்மர் ரிலீஸ் ஆக போகுது. அபிராமி ராமநாதன் சார் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. கதை வந்து அவங்க எழுதியிருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்டேருந்து நாங்கள் இப்படி யூத்ஃபுல்லான ஒரு ஸ்கிரிப்ட் எதிர்பார்க்கல. திரைக்கதை, வசனம், டிரெக்ஷன் வந்து ஆர்கே பண்ணியிருக்காரு. இந்த படம் அவருக்கு முதல் படம். ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. சத்யா சார் மியூசிக்கு அண்டு மதன் கார்கி, விவேகா, சாரதி இவங்கெல்லாம் பாடல் எழுதியிருக்காங்க. 2 ஹீரோயின்ஸ் இருக்காங்க படத்தில். பெரிய ஸ்டார் காஸ்ட் இருக்குது. நான் பிரபு சாரோட சேர்ந்து நடிக்கிற ஃபஸ்ட் படம். எனக்கு பெரிய ஒரு பாக்கியம். பெரிய ஸ்டார் காஸ்டோட ஊர்வசிமா, மனோபாலான அண்டு எம்எஸ் பாஸ்கர், ஒரு இவர் சாம்ஸு, பெரிய கேங்கே இருக்குது. காமெடி பட்டாளம் வந்து டெஃபினட்டாக இவங்க வந்து உங்களை பெரிய லெவலில் என்டர்டெயின் பண்ணுவாங்க சம்மரில். அண்டு இதில் புதுசான ஒரு டெக்னாலஜி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம், doopadu.com சொல்லிட்டு. என்ன doopadu.com கேட்டிங்கன்னா அங்கே போயிட்டு உங்களை ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்குள்ளே தான் உன்னோட பாட்டை கேட்க முடியும். டவுன்லோட் பண்ணி கேட்க முடியாது. எதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு அப்படிலாம் நான் போய் பாட்டு கேட்கணும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஒவ்வொரு இடையும் நீங்கள் பாட்டு கேட்டிங்கன்னா உங்களுக்கு காசு கொடுப்பாங்க. ஸோ காசு வேணும்னா தாராளமாக நீங்கள் உள்ளே போய் பாட்டு கேட்கலாம். சரி, அந்த காசை வச்சு என்ன பண்ணுறது நீங்கள் யோசிக்கலாம். அந்த காசை நான் எப்படி என்னை எடுக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, பேடிஎம்னு ஒரு டெக்னாலஜி இருக்குது. இப்போ எல்லா மொபைல் சர்வீஸ்லேயும் வந்து அதை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அது சர்வீஸ்லையும் இருக்குது. பேடிஎம் மூலிமா நீங்கள் கேட்க உங்கள் காசு அதில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். மொபைலில் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். வேர்ல்டில் எங்கே வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். உன்னோட பாட்டு மட்டும் இல்லை, அதில் நிறைய லைப்ரரியில் மற்ற சாங்ஸும் இருக்குது, 8 சாங்ஸும் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் டைம் இன் இந்தியா இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜியை அபிராமி ராமநாதன் சார் அண்ட் மதன் கார்கி சேர்ந்து எங்கள் படத்தில் லான்ச் பண்ணது எங்களுக்கு ரொம்ப ஒரு பெருமையான ஒரு விஷயம். அண்டு இந்த படம் சம்மரோடு வந்து குழந்தைங்களோட உட்காந்து பார்க்குற ஒரு ஜனரஞ்சகமான ஒரு படம். தைரியமாக நீங்கள் தேட்டரில் வந்து உட்காந்து படம் பார்க்கலாம். வணக்கம், என் பேர் நாராயண். உன்னோட இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா அபிராமி ராமநாதன் சார் இந்த படத்தோட ப்ரொடியூசர், ப்ளஸ் இந்த படத்தோட ஸ்டோரியும் அவர் தான் எழுதியிருக்காரு. ஸோ அவரோட படத்தில் நானும் ஒரு பாட்டாக இருக்கிறதுல ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. சாரை நான் நிறைய வாட்டி பார்த்துருக்கேன், பட் இன்ட்ராக்ட் பண்ணணுன்னு ஒரு ஆசை. பட் இந்த படத்து வழியாக அவரோட ப்ரொடக்ஷன் ப்ளஸ் அவரோட ஸ்டோரி அண்ட் நிறைய வாட்டி அவரோட இன்ட்ராக்ட் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. ஸோ ரொம்ப பெருமையாக இருக்குது. அண்ட் இதுக்கு முக்கியமான காரணம் வந்து டைரக்டர் ஆர்கே என்னை கால் பண்ணி இந்த பர்டிகுலர் மூவியோட ஸ்டோரி ப்ளஸ் என்னோட கேரக்டரைசேஷன் பற்றி சொன்னார். கேரக்டர் பேர் ப்ரூஸ்லி. எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ஒரிஜினல் ப்ரூஸ்லி பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமோ அவ்வளோக்கு அவ்வளோ ஒரு டிஃப்ரெண்ட்டான கான்ட்ராஸ்டிங்கான ஒரு கேரக்டர். நிறைய காமெடி கொண்டு வரும், நிறையா என்டர்டெயின்மெண்ட் எலிமெண்ட்ஸ் கொண்டு வரும் இந்த பர்டிகுலர் கேரக்டர். அண்ட் கேஸ்டிங்கை பற்றி சொல்லி ஆகணும். டெஃபினட்டாக ஒரு பெருமையாக இருந்தது. பிரபு சார்
ஊர்வசி மேடம் இவங்களோடலாம் ஒரு ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ணதில் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, பெருமையாக இருந்தது. அண்ட் லாட் ஆஃப் பியூட்டிஃபுல் பீப்புள் லைக் ஆரி, மாயா, மிஷா, பாலசரவணன். ஸோ இவங்களாம் ஒரு கம்ப்ளீட் ஒரு பியூட்டிஃபுல் மூவி கொண்டு வராங்க. இது கம்ப்ளீட் ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட். அண்ட் இந்த சம்மர் ஒரு 2 hours கம்ப்ளீட் நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். அந்த மாதிரி ஒரு படம் டெஃபினட்டாக சப்போர்ட் பண்ணுங்கள். ஒரு என்டர்டெயின்மெண்ட் உங்களுக்காக காத்திருக்கு. தேங்க்யூ.